மிக அருமையாக பாடினீர்கள். மிக அழகாக இருந்தது. நாங்கள் எங்கள் வேதாகமங்களில் நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனே, இந்த நாளில் தேவரீர் எங்களுடன் பேச இருக்கிறதை நாங்கள் அறிந்து கேட்டுக்கொள்ள தேவரை உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மரித்து வைத்து ஜெயித்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதனால் செய்தியை நீங்கள் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிறு குழப்பங்கள் வரக்கூடும். ஆகவே ஒவ்வொரு வரியையும் கவனமாக செவி கொடுத்து கொள்ளுங்கள். நாங்கள் வாசித்த வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். மத்தேயு 7வது அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனங்களிலே நாம் ஒரு வாசலை பற்றியும் ஒரு வழியை பற்றியும் பார்க்கிறோம். வாசலை பற்றியும் வழியை பற்றியும் பார்க்கிறோம். இந்த நாளின் தலைப்பு அதுதான், வாசலும் வழியும். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வசனங்களை இன்னொரு வசனத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியான வசனத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பொதுவாக உலக மக்களிடையே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது, நல்லது செய்தால் மோட்சம் கிடைக்கும், கெட்டது செய்தால் நரகம் கிடைக்கும் என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. நாம் உலகத்திலே நல்ல வழியிலே போவது நன்மையை தரும், கெட்ட வழியிலே போனால் தீமையை தரும் என்று பொதுவான அர்த்தம் இருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதும் கூட அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வசனங்கள் அதை பற்றிய வசனங்கள் அல்ல. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. இதில் சொல்லப்படும் வழி வாசலுக்கு பிறகு வருகிற வழி. வாசலுக்கு பிறகு வருகிற வழி, அதாவது உள்ளே பிரவேசித்ததுக்கு பிறகு வருகிற வழி. உள்ளே பிரவேசித்ததுக்கு பிறகு வருகிற வழி. அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் குறிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது தவிர அது தேவனிடத்திற்கு போகும் வழியை காட்டுவதில்லை. இந்த இடத்துல பேசும் இந்த வழி தேவனிடத்திற்கு போகும் வழியை பற்றி பேசுவதல்ல, தேவனிடத்திற்கு போகின்ற ஒருவர் நடக்கின்ற வழி. அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழி தேவனிடத்திற்கு போகிற வழி அல்ல, ஆனால் தேவனிடத்தில் போகின்ற ஒருவர் நடக்கின்ற வழி. வித்தியாசம் புரிகிறதா? குழப்பமாக இருக்கிறதா? அதுக்கு முன்பதாக, அந்த வழியை பற்றி பேசுவதற்கு முன்பதாக நான் வாசலை பற்றி பேசுகிறேன். இந்த வாசல் ஒரு இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த மொழியை நாம் சொல்வதாக இருந்தால் ஒருவர் மட்டும் போகக்கூடிய வாசல் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அந்த வாசலில் எல்லாரும் திரளாய் போக முடியாது, இடுக்கமான வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றும் அங்கே அவர் சொல்லுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏன் அப்படி சொல்லுகிறார்? லூக்கா சுவிசேஷத்தை எழுதும் பொழுது அவர் இடுக்கமான வழியாய் வாசல் வழியாய்
பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அது பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போவது பலருக்கு விருப்பமில்லாத ஒன்று. இந்த இடுக்கமான வாசல் என்பது எது? ஏன் நாம் அதுக்கு அப்படி சொல்லுகிறோம்? இடுக்கமான வாசல் என்று நாம் சொல்வதற்கு காரணம், அந்த ஒரு வாசல் வழியாக மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த ஒரு வாசல் வழியாக மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், நிறைய ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திலே, இப்படி ஒரு இடுக்கமான வாசல் மட்டும் இருக்கும் நேரத்திலே ஜனக்கூட்டம் திரளாக இருக்குமா இருந்தால் எல்லாரும் அந்த வாசல் வழியாக போவார்களா? அல்லவென்றால் மதில் தாண்டி பாயும் பழக்கமும் மனிதரிடம் காணப்படுமா? எல்லாரும் அந்த வாசல் வழியாகவே போவார்களா? அல்லது மதில் தாண்டி போகும் பழக்கமும் இருக்குமா? பொதுவாக உலகத்தில் மதில் தாண்டி போவதும் உண்டு, அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தில் சொல்லும் பெயர் பக்க வழியாய் நுழைந்தவர்கள். பக்க வழியாய் நுழைந்தவர்கள். கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே, கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் பக்க வழியாக பாய்ந்து வந்தவர்கள். யூதா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலும் அதே சொல் இடம்பெறுகிறது. யூதா 1வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்ப இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியாமல் பக்க வழியாய் நுழைந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த நெருக்கமான வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடும். அங்கே தான் இந்த விடயம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனை போல தோற்றமளிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடும். கிறிஸ்தவனை போல தோற்றமளிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் நுழைந்திருப்பது அந்த இடுக்கமான வாசல் வழியாகத்தானா என்பது தான் முக்கியம். இடுக்கமான வாசல் வழியாக நுழைவது என்றால் என்ன? இடுக்கமான வாசல் வழியாக நுழைவது என்றால் என்ன? சிலர் சிந்திக்கிறார்கள், எதுவாயிருக்கும், என்னவாயிருக்கும்? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. அப்படி என்று சொன்னால் இதுதான் அந்த இடுக்கமான வாசல். தேவனிடத்துக்கு போவதற்கு இந்த ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வழியும் இல்லை, வேற எந்த வாசலும் இல்லை, வேற எந்த முயற்சியும் பயனளிக்காது. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இதுதான் அந்த இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலில் முதலில் உட்பிரவேசிக்க வேண்டும். அந்த இடுக்கமான வாசலின் அனுபவம் அல்ல என்று சொன்னால் சிலுவையின் அனுபவம் என்று கூட சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்,
அதற்கூடாக ஒருவன் கிடைக்கின்ற மறுபிறப்பு, அந்த அனுபவம் எப்படிப்பட்டது ஒன்றாக இருக்கும்? உண்மையான மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உண்மையாக மனம் திரும்புகிற ஒருவனுடைய அனுபவம் மத்தேயு 21 அதிகாரம் 44 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 21 அதிகாரம் 44 வசனம் சொல்லுகிறது, ஒரு உண்மையாக மனம் திரும்புகிற ஒருவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது அல்லது இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். 2 விடயம் விழுகிறது அங்கே. ஒன்று, ஒருவன் அந்த கல்லின் மேல் விழுகிறான். ஒருவேளை அவன் அந்த கல்லின் மேல் விழாமல் போனால் அந்த கல் அவன் மீது விழுகிறது. ஒருவன் அந்த கல் மீது விழுகிறான், அவன் அந்த கல் மீது விழாமல் போனால் அந்த கல் அவன் மீது விழுகிறது. இது ரெண்டும் கிட்டத்தட்ட பல்வேறு வருட இடைவேளைக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்று. உண்மையாக மனம் திரும்புகிற ஒருவன் அந்த கல்லின் மேல் விழுவது போல அவன் நொறுங்கி போவான். தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய உண்மையான நிலையை குறித்து அவன் உண்மையாக மனம் திரும்பி, மனம் நொறுங்குண்ட இருதயத்துடனே தேவனிடத்துக்கு திரும்பி வருகிற ஒருவன், அப்படி தன் பாவத்துக்காக உண்மையாக மனம் நொறுங்கி வராத ஒருவன் மீது அந்த கல் விழும். அது ஆண்டோடைய வருகையிலே அவன் மீது வருகிற நியாய தீர்ப்பின் தண்டனையாக இருக்கிறது. அது அவனுக்கு கிடைக்கிற நியாய தீர்ப்பின் தண்டனையாக இருக்கு. அந்த கல் அவன் மீது விழும் பொழுது, தேவன் நியாயாதிபதியாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரும் பொழுது அது அவனை நசுக்கி போடும். ஆக உண்மையான மனம் திரும்புதலுடனே இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் என்ற இந்த இரட்சிப்பின் வழியூடாக, இந்த இரட்சிப்பின் வாசலுக்கூடாக, இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து உண்மையான மனம் திரும்புதலுடனே இரட்சிக்கப்பட்டு வருகிற கிறிஸ்தவனை பற்றித்தான் இந்த இடுக்கமான வாசல் பேசுகிறது. அப்படி இடுக்கமான வாசலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவன் பயணிக்கின்ற வழி நெருக்கமான வழியாக இருக்கிறது. ஆகவே கஷ்டப்படுகிற எல்லாரும் பரலோகம் போவார்கள் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. கஷ்டப்படுகிற எல்லாரும் பரலோகம் போவார்கள் என்று யோசிக்கக்கூடாது. நெருக்கமான வழியில் போகிற எல்லாரும் பரலோகம் போய்விடலாம் என்று யோசிக்கக்கூடாது. ஆனால் பரலோகம் போகிறவர்களுக்கு இருக்கும் வழி நெருக்கமானது. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே சொல்லப்படும் அந்த நெருக்கமான வழி என்பது ஒருவன் இரட்சிப்பு அடைவதற்காக போகின்ற வழி அல்ல, இரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு அவன் போகின்ற வழி. அதற்கு அந்த நெருக்கமான வழி எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்ட விடயங்கள் அவனை நெருக்கி கொண்டு இருக்கும்? என்ன மாதிரியான விடயங்கள் அவனை நெருக்கி கொண்டு இருக்கும் என்பதை நாம் பார்க்க போனால், மாற்கு 4 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 18 வசனம். மாற்கு 4 அதிகாரம் 18 வசனம். மாற்கு 4 அதிகாரம் 18 வசனம். அந்த விதைப்பவன் உவமையிலே முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஆண்டவர் அர்த்தம் சொல்லும் பொழுது அங்கே 3 விடயங்களை சொல்லுகிறார். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். 3 விதமான விடயங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. உலக கவலை, உலகத்தை பற்றி எங்களுக்கு வரக்கூடிய கவலை. நாங்கள் பாடலை பாடினோம். உலகம் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா.
இந்த உலகத்தை பற்றிய கவலைகள், உலகம் மக்கள் என்னை நிராகரித்து விடுவார்களோ, உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் போன்ற உலகத்தை குறித்ததான கவலைகள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நான் அது புதிதாக சொல்ல தேவையில்லை. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்பார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், இவற்றினாலே நெருக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடும். இவற்றினாலே நெருக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடும். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகள். 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது எத்தனை பேர் என்ன விதமான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் என்ற பட்டியல் இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நாம் போகும் அந்த பயணத்திலே நம்மை நெருக்கக்கூடியவை பாரமான யாவும் இந்த பாவமும். ஓடுகிற ஒருவருக்கு பின்னாலே பேராசூட் ஒன்றை கட்டிவிட்டால், பேக் ஒன்றை கட்டிவிட்டால், அவரால் ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்க முடியாது. அப்படித்தான் இந்த பாரமும் நம்மை பின்னால் இழுக்கிற ஒன்றாயிருக்கிறது. இந்த பாவமும் நம்மை இந்த ஓட்டத்தை ஓட முடியாமல் செய்து விடுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒருவனுக்கு இருக்க வேண்டிய நெருக்கடி, முதலில் பார்த்த ரெண்டுமே இருக்கக்கூடாத நெருக்கடிகள். மார்க்கு புத்தகத்திலும் 12வது அதிகாரத்திலும் பார்த்த விடயங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாத நெருக்கடிகள். அதில் அந்த நெருக்கடிகளில் அவன் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒருவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை குறித்து நாங்கள் பார்ப்போம். இது அவனுக்கு இருப்பது நல்லது. அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரத்திலே 6வது வசனம், அதே அதிகாரத்தில் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசிப்பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய சிட்சை ஒருவனுக்கு இருக்க வேண்டும். ஒருவனுக்கு கர்த்தருடைய சிட்சை இல்லை என்று சொன்னால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல என்பது தான் இந்த பகுதியினுடைய அர்த்தம். கர்த்தருடைய பலத்த கைகளுள்ளே அடங்கி இருங்கள் என்பது பேதுரு நமக்கு கொடுக்கும் ஆலோசனை. கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்பது. ஆகிய தேவன் நம்மை சிட்சிக்கின்ற பொழுது அவருடைய சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10வது வசனம் பாருங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகிய ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த கர்த்தரால் வருகிற சிட்சை என்பது அவசியம்.
அது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சான்று, ஒரு ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவனாய் நாம் வாழும் பொழுது, கிறிஸ்தவனாய் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, முதலில் நாம் உண்மையான மறுபிறப்பு அடைந்து வாழுகிறோமா, அல்லது ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவது போல எண்ணத்திலே மற்றவர்கள் செய்வதை பார்த்து நாம் ஒரு கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆகிய இந்த உண்மையான ரட்சிப்பு, அந்த இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்த அந்த நெருக்கமான வழியின் நடுவிலே போகின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி அல்ல என்று சொன்னான், எனக்கு தோன்றியபடி எனக்கு இது நலமாயிருக்கிறது, எனக்கு இது பிடித்திருக்கிறது என்று நாம் வாழ்வோமா இருந்தால் நாம் அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். முடிவோ மரண வழிகள். ஆக இங்கே முக்கியமானது, எல்லாருக்கும் வருகிற விதமாக கஷ்டமான வாழ்க்கை வாழ்வது முக்கியம் அல்ல, கஷ்டமாய் வாழ்வது முக்கியம் அல்ல. கஷ்டப்படுகிறவர்கள் தான் பரலோகம் போவார்கள் என்ற ஒரு நியதி அல்ல. கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில், எத்தனையோ பேர் எங்களை விட அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். அது அல்ல இங்கே விடயம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் கஷ்டப்படுவான், ஒரு கிறிஸ்தவன் கஷ்டப்படுவான், அவனுக்கு கஷ்டங்கள் வரும், நெருக்கமான வழியிலே நடக்க வேண்டி வரும். முக்கியம் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது. இயேசு கிறிஸ்துவை தவிர இரட்சிப்பின் வழி வேறு எதுவும் இல்லை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் அவர் தருகிற அந்த மன்னிப்பை பெற்று, அவருடைய அந்த சிலுவை மரணத்தை நம்பி, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்தார், அது ஒன்று தான் நாம் தேவனிடத்திற்கு போவதற்கான வழி. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியை கொண்டு வந்து இந்த நெருக்கமான வழியுடனே சேர்க்கக்கூடாது. அந்த வழியை கொண்டு வந்து இந்த நெருக்கமான வழியுடனே சேர்க்கக்கூடாது. இந்த நெருக்கமான வழி என்பது ஜீவனுக்கு போகிற வழி அல்ல, இது ஜீவனுக்கு போகிறவர்கள் போகின்ற வழி. அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று நாம் சோதித்து பார்க்க வேண்டிய 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இயேசு கிறிஸ்து மூலமான எனக்கு கிடைக்கிற அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேனா, அவர் இடத்திலே நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேனா, அவர் தருகிற அந்த இரட்சிப்பு கூடாய் நான் போயிருக்கிறேனா, உண்மையாக என்னுடைய மனம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா, உண்மையான அந்த மனம் திரும்புதலை நான் அடைந்திருக்கிறேனா, அது முதலாவது நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த நெருக்கமான வழியிலே போய்கொண்டிருக்கிற நாம், இந்த நெருக்கமான வழியிலே போய்கொண்டிருக்கும் நாம் இதை விட்டு பின்வாங்கி போக போகிறோமா, அல்லது தொடர்ந்து இந்த வழியை சென்று நிறைவு செய்ய போகிறோமா, இந்த வழியிலே பயணத்தை முடிக்க போகிறோமா, இந்த நெருக்கமான வழியிலே சென்று எங்களுடைய பயணத்தை நாம் முடிக்கப் போகிறோம். அதுதான் இந்த எபிரேயர் 12வது அதிகாரத்தில் மிகுதியான வசனங்கள் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் வாழ்க்கையில் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிற நீங்கள், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நெருக்கமாயிருக்கிறது, வழி நெருக்கமாயிருக்கிறது, எனக்கு இந்த வழியில் போக முடியாது என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற நீங்கள் திரும்ப சோர்ந்து போன உங்களுடைய கைகளையும் கால்களையும் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல், செயலிழந்து போயிருக்கிறது வழி விலகி போயிடக்கூடாது, முடமாயிருக்கிறது. ஒருவேளை நாம் முடங்கி கிடக்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவருக்குள் செயலிழந்து போயிருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒன்றுமே செய்யாத சூனிய நிலைமையில் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கலாம், ஒரு
மறுத்து போன நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். எதுவுமே செயற்படாத நிலையில் இருக்கலாம். அப்படி முடமாக இருக்கிறது பிசகி போய்விடக்கூடாது, வழி தப்பறி போய்விடக்கூடாது. ஒன்றும் செய்யாமல் இருக்கும் நேரத்திலே அது ஆபத்தானது. பிசாசுக்கு எங்களை பிடித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி நாம் பிசகி போய்விடக்கூடாது. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நீங்கள் போக வேண்டிய அந்த வழியை செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். வழி நெருக்கமானது தான், ஆனால் அதை செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அந்த ஒரு நேரம் ஏற்படுகிற உங்களுடைய மனஸ்தாபத்தினாலே, ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஏக்கத்தினாலே அந்த ஏசா செய்தது பாருங்கள். ஒருவேளை போஜனத்துக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான். அது ஒரு நிமிடம் உங்களுக்கு ஏற்படுகிற முட்கோபத்தினாலே, ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த அதைரியத்தினாலே, அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவினாலே நித்திய பிரயோஜனமாக பயனற்ற நிலையை நீங்கள் அடைந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைத்த பொழுதும் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். மனம் மாறுதலை காணாமற் போனான். ஒரு நிமிட கோபம் உடைய நித்திய பலனை இல்லாமல் செய்துவிட இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு நிமிட சோர்வு, ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்கிற அவசர தீர்மானம் உங்களுடைய நித்திய பலனை நீங்கள் இழந்து போக இடம் கொடுக்க வேண்டாம். ஆகிய 2 விடயங்கள் முக்கியமான. ஒன்று, உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒரே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தவர்களாக, உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான மறுபிறப்பு கூடாக நாம் வந்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் போகின்ற வழி நெருக்கமாய் இருந்தாலும் வழியை செவ்வைப்படுத்தி முடிவு பரியந்தம் எங்களுடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாத ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 24:13 சொல்லப்படுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது அந்த சொல்லப்பட்டிருக்கும் பின்னணி வேறு. அதில் இருக்கும் ரட்சிப்பு என்னும் சொல்லினுடைய அர்த்தம் நம்முடைய ரட்சிப்பு அல்ல, ஆனால் அதில் இருக்கும் அந்த எண்ணக்கரு முடிவு பரியந்தம் நிலை நிற்றல். முடிவு பரியந்தம் நிலை நிற்றல். முடிவு பரியந்தம் நிலை நிற்றல். எல்லாவற்றையும் முடித்து நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் நாளிலே நாம் எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி, தேவன் எமக்கென்று நியமித்திருக்கிறதை செய்து நாம் தேவன் முன்னிலையில் போய் நிற்கும் அந்த நாளிலே அதுதான் நம்முடைய வெற்றி. எபேசியர் 6வது அதிகாரம் அதை பற்றி தான் சொல்லுகிறது. நீங்கள் சகலத்தையும் முடித்து நிற்க திராணி உள்ளவர்களாகவும் படிக்கு தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். சகலத்தையும் முடித்து தேவன் முன்னிலையில் நிற்க திராணி உள்ளவர்களாகவும் படிக்குத்தான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும்படி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்த்து கொள்ளுவோம். கர்த்தரிடத்தில் புதிதாக நாம் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால், அதைரியப்பட்டு போயிருந்தால், இந்த நெருக்கத்தை தாங்க முடியாதிருந்தால், நாம் கர்த்தருக்குள் புதுபெலன் அடைந்து இந்த ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். முடியுமாயிருந்தால் முழங்காலில் இருப்போம். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, அப்பாவின் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஆண்டவராய் இயேசு என்னும் ஒரே ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று எங்களை மீட்பராக உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவர் செலுத்தி முடித்திருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, உம்மிடத்தில் மட்டுமே மன்னிப்பு உண்டு.
ஆகவே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த இடத்தில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இதுவரை உமக்குள் இந்த உண்மையான மனம் திரும்புதலுக்குள் வராதிருப்பார்களாக இருந்தால், நீர் கொடுக்கிற இந்த மன்னிப்பை பெறாதவர்கள் இருப்பார்களாக இருந்தால், தயவு செய்து அவர்களுக்கு இந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்கள் மீது கிருபையாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல இந்த நெருக்கமான வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் சோர்ந்து போயிருந்தால், ஆண்டவரே அதேரியப்பட்டு போயிருந்தால், அவசர தீர்மானங்கள் எடுத்திருந்தால், கர்த்தாவே தேவரே எங்களுக்கு கிருபையாக இருந்து ஆண்டவரே எங்களை வழிகளை செவைப்படுத்தி தளர்ந்து முழங்கால்களையும் முடங்கி போயிருக்கிற தளர்ந்த கைகளையும் நாங்கள் திரும்ப நிமிர்த்தி உமக்கு முன்பதாக எங்கள் வழிகளை சிவைப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை முற்றுமுடிய ஓடி முடிக்க தேவரே எங்களுக்கு பலனை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் வரும் வரை நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு மரித்து உயிர்த்து ஜீவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். வருகிற 17ஆம் திகதி மீண்டுமாக இதே போன்ற ஒரு கூட்டம் நடைபெறும். 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு இதே போன்ற ஒரு கூட்டம் நடைபெறும்.